அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்தை கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்து திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்களும் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திரு அவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் அமைதிக்காக உயிர் தியாகம் செய்த விமானப்படையினர், துயரத்தை சுமந்திருக்கும் ஜெபமாலை, நீதிக்கு முன் யாரும் விதிவிலக்கானவர் அல்ல என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். கடந்த வார பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் போது உடல்நலக் குறைவு இருந்த போதிலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வன்முறையை எதிர்கொள்ளும் அனைவரையும் நினைவு கொள்ள அழைப்பு விடுத்திருக்கிறார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது வாராந்திர பொது பார்வையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொள்ள முடிந்தாலும் இன்னும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் மற்றும் நுரையீரல் அழற்சியிலிருந்து மீண்டு வருகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. மீண்டும் ஒருமுறை தான் தயார் செய்த மறைக்கல்வி உரையை திருத்தந்தை அவர்கள் படிக்கவில்லை. இன்றும் நான் இன்னும் சோர்வாக இருப்பதால் இந்த உரையை படிக்கும்படி பேரர் திரு கம்பனெல்லி அவர்களின் உதவியை கேட்டுள்ளேன். நான் தற்போது நலமுடன் இருப்பதாலும் அதிகம் பேசினால் சோர்வாகிவிடும் நிலை உள்ளது. எனவே அவர் எல்லாவற்றையும் எனக்காக வாசிப்பார். குறிப்பாக உக்ரைன், இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தில் வன்முறை மற்றும் போரை எதிர்கொள்ளும் அனைவரையும் நினைவு கூறும் வகையில் திருத்தந்தை அவர்கள் இறுதியில் பேசினார். எப்போதும் போர் தோல்விதான். யாரும் வெற்றி பெறுவதில்லை. எல்லோரும் தோற்கிறார்கள். ஆயுத உற்பத்தியாளர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள். நற்செய்தி அறிவிப்பு பேரார்வம் பற்றிய தனது மறைக்கல்வி உரையில் நம்பிக்கையை பகிர்ந்து கொள்வதில் தூய ஆவியின் கொடையை பற்றி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சிந்தனை வழங்கினார். மேலும் ஒவ்வொருவரும் தங்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஆக்கப்பூர்வமாகவும் எளிமையாகவும் இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். கடந்த புதன்கிழமை பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் இறுதியில் 2011 மற்றும் 2021 ஆண்டில் நோபல் பரிசு பெற்றவர்களை திருத்தந்தை அவர்கள் வாழ்த்தினார். அந்த காணொலியை இந்த பகுதியில் பார்ப்போம். புதன்கிழமை பொது பார்வையாளர்கள் சந்திப்பிற்கு பிறகு 2021 மற்றும் 2011 ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசு வென்றவர்களையும் 2021 ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசை வென்றவர்களையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வாழ்த்தினார். ஜூன் மாதம் வத்திக்கானில் நடந்த சந்திப்பின் போது 30க்கும் மேற்பட்ட நோபல் பரிசு பெற்றவர்கள் எழுதிய மனித சகோதரத்துவம் பற்றிய பிரகடனத்தை இந்த நோபல் பரிசு பெற்றவர்கள் திருத்தந்தையிடம் ஒப்படைத்தனர். அவர்களுடன் ஃப்ரெட்டலி துத்தி அறக்கட்டளையின் தலைவர் கர்தினால் கம்பேட்டி அவர்களும் உடனிருந்தார். 2021 ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற மரியா ரெசா அவர்கள் ஒரு சர்வாதிகாரியை எப்படி எதிர்த்து போராடுவது, உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் என்ன தியாகம் செய்ய விரும்புகிறீர்கள் என்ற தலைப்பில் தான் எழுதிய புத்தகத்தின் நகலை திருத்தந்தையிடம் வழங்கினார். அவரது நாடான பிலிப்பைன்ஸ் அரசு அதன் குடிமக்களை பிரித்தாள பயன்படுத்தப்படும் தவறான தகவல் நுட்பங்களை அம்பலப்படுத்தியதற்காக அவர் பல முறை கைது செய்யப்பட்டார். அவருக்கு அடுத்தபடியாக 2011 ஆண்டு பரிசு வென்ற ஏமனைச் சேர்ந்த பெண்களின் உரிமைகளுக்காக போராடியவர் திருத்தந்தையை சந்தித்தார். நிறைவாக 2021 ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற இத்தாலிய நாட்டைச் சேர்ந்த ஜார்ஜியோ பரிசி அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். வத்திக்கானில் கடந்த டிசம்பர் 8ஆம் நாள் அமல அன்னையின் திருவிழா எவ்வாறு கொண்டாடப்பட்டது என்பது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். டிசம்பர் 8ஆம் நாள் ரோமில் ஒரு சிறப்பு நாள். அமல அன்னை உற்பவ திருவிழாவில் திருத்தந்தை அவர்கள் வத்திக்கானை விட்டு வெளியேறி ரோம் நகரத்தின் தெருக்களின் வழியாக ஸ்பானிஷ் ஸ்டெப்ஸ் சென்று அங்கு அன்னை மரியாவின் உருவத்திற்கு முன்பாக ஜெபித்தார். கடந்த ஆண்டு உக்ரைனில் அமைதி நிலவ ஜெபம் செய்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கண்ணீர் விட்டார். நாம் இவ்வளவு காலமாக இறைவனிடம் கேட்ட அமைதிக்காக உக்ரேனிய மக்களின் நன்றியை உங்களிடம் கொண்டு வர விரும்புகிறேன்.
இந்த நாளில் நகரவாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுடன் கலந்து கொள்ளும் வாய்ப்பை திருத்தந்தை பயன்படுத்தினார். இதுபோன்ற சிறப்பு படங்கள் அதை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. இந்த ஆண்டு அமல உற்பவ அன்னை திருவிழா பாரம்பரியத்தின் 70வது ஆண்டு விழாவாக சிறப்பிக்கப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் இதில் பெரும் பங்கு வகிக்கின்றனர். அவர்களில் ஒருவர் ஒவ்வொரு ஆண்டும் காலை 7 மணிக்கு அன்னை மரியாவின் கைகளில் மலர் மாலையை வைப்பதற்காக இந்த நெடுவரிசையின் உச்சியில் ஏறி செல்கிறார். டிசம்பர் 8ஆம் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித மேரி மேஜர் பசிலிக்காவுக்கு சென்று அங்கு அன்னை மரியாவின் திருவுருவத்திற்கு முன்பாக ஒரு தங்க ரோஜாவை வைப்பார். இந்த அடையாளத்தை செய்வது இது முதல் முறை அல்ல. 1551ஆம் ஆண்டில் திருத்தந்தை 3ஆம் ஜூலியஸ் தான் முதலில் இதை ஆரம்பித்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1960களில் ஐக்கிய நாடுகளின் அமைதியை நிலைநாட்டும் பணியில் தங்கள் உயிரை தியாகம் செய்த இத்தாலியின் 13 விமானப்படை வீரர்கள் சமீபத்தில் திருத்தந்தை அவர்களால் நிறைவு கூறப்பட்டார்கள். அது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். இத்தாலிய விமானப்படை உருவாக்கப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி அதன் பிரதிநிதிகள் வத்திக்கான் வருகை தந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்தனர். திருத்தந்தை அவர்கள் தனது உரையில் கைண்டோ படுகொலையின் 13 இத்தாலிய விமானப்படை வீரர்களை நினைவு கூர்ந்தார். அவர்கள் அனைவரும் 1960களில் ஆப்பிரிக்காவில் ஐநாவின் அமைதி பணியில் கொல்லப்பட்டனர். மேலும் தற்போது ராணுவ விமான போக்குவரத்து மூலம் வழங்கப்படும் சேவை குறித்தும் திருத்தந்தை அவர்கள் தனது உரையில் குறிப்பிட்டார். ஆரம்பத்தில் குறிப்பாக போரின் துயரமான காலங்களில் இராணுவத்தின் இருப்பு அவசியமாயிருந்தது. இன்று மற்ற ஆயுத படைகளைப் போலவே விமானப்படையின் பெண்களும் ஆண்களும் பல விஷயங்களில் தலையிடுகிறார்கள். இத்தாலிய விமானப்படையுடனான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இந்த சந்திப்பு விமான பயணத்தின் பாதுகாவலரான லொரேட்டோ அன்னையின் திருநாளுக்கு முன்னதாகவே நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு வகையான ஜெபமாலைகளை நாம் கண்டிருப்போம். ஆனால் ஆழ்ந்த துயரத்தை தன்னகத்தை கொண்டிருக்கின்றன இப்போது நாம் காணவிருக்கும் ஜெபமாலைகள். இந்த ஜெபமாலைகளுக்கென்று ஒரு சிறப்பு உண்டு. அவை வெறும் மரத்தினால் செய்யப்பட்டவை அல்ல. தெற்கு இத்தாலிய தீவான லம்பதூசாவில் உடைந்த கப்பலின் மரத்தால் செய்யப்பட்டவை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூட இதில் ஒன்றை வைத்துள்ளார். நீங்கள் செய்யும் ஜெபமாலைகளில் ஒன்று என்னிடம் உள்ளது. புலம்பெயர்ந்தவர்கள் சென்ற படகுகளின் மரத்தினால் அதை உருவாக்குகிறார்கள். எத்தனையோ பேரிடர்களில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்ற ஆசையில் நம்பிக்கையுடன் வரும் பயணிகள் பலரது உயிரை இழந்த படகுகள் அவை. சிறைக்குள் வரும் கப்பல்களிலிருந்து நான் செய்த முதல் ஜெபமாலை திருத்தந்தைக்காக செய்யப்பட்டது. அதை அவர் தனது படுக்கை மேசையில் வைத்திருப்பதாக கூறினார். எனவே ஏன் அவற்றை நிறைய உருவாக்கக்கூடாது என்று நாங்கள் நினைத்தோம். ஜெபமாலை சிலுவைகள் பல்வேறு இத்தாலிய சிறைகளிலிருந்து கைதிகளால் செய்யப்படுகின்றன. பின்னர் அனைத்து ஜெபமாலைகளும் 2 அகதிகளால் த ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஆஃப் த ஃபேப்ரிக் ஆஃப் செயின்ட் பீட்டரில் வைக்கப்படுகின்றன. இந்த ஜெபமாலைகள் தங்கள் வாழ்க்கையுடன் ஒரு தனித்துவமான இணைப்பை கொண்டுள்ளன. அறக்கட்டளையின் முயற்சியால் உருவான இந்த ஜெபமாலையின் கதையில் என்னை மிகவும் கவர்ந்த விஷயம் என்னவென்றால், சிலுவைகள் எல்லாமே சிறையில் தயாராக உள்ளன. சிலவற்றை வத்திக்கானில் உள்ள அகதிகள் செய்கிறார்கள். அவர்கள் பயணம் செய்து தங்கள் படகை கண்டுபிடித்தனர். பின்னர் அதை ஜெபத்திற்காக பொருளாக மாற்றினர். 2025ஆம் ஆண்டு யூபிலிக்கு ஆயத்தமாக வத்திக்கானில் வழங்கப்பட்ட சமூக முயற்சிகளில் இதுவும் ஒன்றாகும். இது ஹவுஸ் ஆஃப் த ஸ்பிரிட் அண்ட் த ஆர்ட்ஸ் அறக்கட்டளையின் தலைவரால் செய்யப்பட்டது. இந்த ஜெபமாலைகளை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் பணம் அகதிகள் மற்றும் கைதிகளுக்கு ஆதரவாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீதிக்கு முன் யாரும் விதிவிலக்கானவர் அல்ல என்பதை வத்திக்கானின் சமீபத்திய நிகழ்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அவை என்னவென்று இந்த பகுதியில் பார்ப்போம். வரலாற்றில் முதன்முறையாக பொது நிலையினர் அடங்கிய நடுவர் மன்றத்தில் கர்தினால் ஒருவர் விசாரணைக்கு வந்துள்ளார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கான் சட்டத்தில் தேவையான அனைத்து மாற்றங்களையும் செய்து வெளிப்படைத்தன்மையை உருவாக்கியுள்ளார். ஆனால் இது பின் விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. கர்தினால் பெக்கியோ அவர்கள் இந்த செயல்பாட்டில் ஒரு சிறிய காட்சியாக இருந்தாலும் பல கண்ணோட்டங்களில் இது விவேகமற்றது. ஆனால் இந்த விவேகமற்ற தன்மை கர்தினாலை நோக்கி மட்டும் செலுத்தப்படவில்லை.
மாறாக இது முழு செயல்பாட்டையும் பற்றியது. ஏனென்றால் ஒரு புறம் திருப்பிடத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய கர்தினால் இருக்கிறார். கர்தினால் அவர்களே அவற்றை பகிர்ந்து கொள்ள கவலைப்பட்டாலும் இந்த ரகசியங்களை அவரால் சொல்ல முடியும் என்று திருத்தந்தை ஒரு கட்டத்தில் அவரிடம் கூறியதை நாம் அறிவோம். வத்திக்கான் அமைப்பின் முன்பு அதிகம் அறியப்படாத நீதித்துறை பகுதிக்குள் நுழைவதற்கான வாய்ப்பை இந்த விசாரணை நிச்சயமாக வழங்கியுள்ளது. சில சுவாரஸ்யமான அறியப்பட்ட கதைகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. எடுத்துக்காட்டாக, போர் மண்டலங்களில் அல்லது தீவிர இஸ்லாமிய அமைப்புகளால் கடத்தப்பட்ட துறவிகளை விடுவிக்க திருப்பிட முயன்றது இதுவரை வெளிவராத ஒன்று. கர்தினால் பெக்கியோ அவர்கள் இதற்கு முன்பு வத்திக்கானில் 3வது நபராக மிக உயர்ந்த பதவியில் இருந்தார். மேலும் ஆப்பிரிக்காவில் கடத்தப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட கொலம்பிய அருட்சகோதரியை விடுவிக்க திருப்பியிடம் எப்படி முயன்றது என்பது நீதிமன்ற விசாரணையில் தெரியவந்தது. இதில் வத்திக்கானின் ஈடுபாடு முன்னர் எப்போதும் வெளிப்படுத்தப்படாத தகவல்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அமெரிக்காவில் குழந்தைகள் முறைகேடு குறித்த விசாரணைகளில் திருப்பிடத்திற்கு ஆதரவாக இருந்த ஒரு அமெரிக்க வழக்கறிஞரின் கட்டணத்தை திரு அவையின் நன்கொடை செலுத்தியது. விசாரணையில் வத்திக்கானின் உள்ளமைப்பு காசோலைகள் மற்றும் இருப்புகள் சந்தேக நிதி நடவடிக்கைகளை அரசு செயலகம் மூலம் எவ்வாறு தடுக்க தவறிவிட்டன என்பதை வெளிப்படுத்தின. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், மாநில செயலகம் ஆளும் குழுவாக கருதப்படாமல் ஏதோ ஒரு வகையில் நிறுவனத்தின் கிளையாக கருதப்பட்டது. ஒரு அரசு அமைப்பான வத்திக்கான் வங்கி மத்திய அரசு கோரிய ஒரு கடனை உதவியை மறுப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் அதை மேல் அதிகாரத்திடம் புகாரளித்தனர். இது மாநில அளவில் பிரச்சனையை உருவாக்கியது. நேர்காணல் செய்யப்பட்ட பத்திரிகையாளர்களான ஆண்ட்ரியா மற்றும் ஃபாஸ்ட்ரோ இந்த வழக்கின் ஒவ்வொரு படிநிலையையும் பின்பற்றினர். இவை மாநில அளவில் உள்ள பிரச்சினைகள் கர்தினால் பெக்கியோ மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவை என்பதை வெளிப்படுத்தியது. மற்ற வத்திக்கான் ஊழியர்களும் வத்திக்கான் நிதியை தவறாக பயன்படுத்தியதாகவும் மோசடி செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டனர். நூற்றாண்டின் வத்திக்கான் விசாரணை என்று அழைக்கப்படும் இது வத்திக்கானின் உள் மற்றும் நீதித்துறை நடைமுறைகளில் உள்ள பலவீனங்களை மட்டும் அம்பலப்படுத்தவில்லை. எதிர்காலத்தில் காசோலைகள் மற்றும் நிலுவைகள் சரியாக இருப்பதை உறுதி செய்வதற்கான கதவையும் இது திறந்துள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. பிரான்ஸ் நாட்டில் தீவிரவாதி ஒருவரால் கொல்லப்பட்டவரின் சகோதரி செய்திருக்கும் செயல் உண்மையில் வீரமிக்க ஒன்றாகும். அப்படிப்பட்ட அந்த செயல் என்னவென்று இந்த பகுதியில் பார்ப்போம். 2016 ஆண்டு ஜூலை 26 நாளன்று பிரான்சின் தெற்கில் உள்ள ஒரு சிறிய ஆலயத்தில் அருட்தந்தை ஜாக்வஸ் ஹமேல் அவர்கள் ஓர் இஸ்லாமிய பயங்கரவாதியால் கொல்லப்பட்டார். அன்றே அந்த தீவிரவாதி போலீசாரால் கொல்லப்பட்டார். அவரது மூத்த சகோதரி ரோஸ்லின் ஹமேல் அவர்கள் நடந்ததை மிகுந்த வேதனையுடன் நினைவு கூர்ந்தார். தொடக்கத்தில் அன்னை மரியாவை நினைத்தேன். தலையிட முடியாமல் தன் மகனின் தியாகத்தை பின்தொடர்ந்த அதே வலியை அனுபவித்தேன். நாங்கள் தெருமுனையில் ஆலயத்தின் அடிவாரத்தில் தலையிட முடியாமல் தவித்தோம். எனவே ஆலயத்தில் உள்ள பலிபீடத்தின் முன் அன்னை மரியா தன் மகனின் அடிச்சுவடுகளில் நின்றதைப் போல என் சகோதரனின் அடிச்சுவடுகளில் நிற்கவும் நடக்கவும் எனக்கு வலிமை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ரோமில் நடந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது ரோஸ்லின் அவர்கள் இதை பற்றி எல்லாம் விவரித்தார். அமைதியை கட்டியெழுப்ப உதவும் இதழியலை ஊக்குவிக்கும் சர்வதேச ஃபாதர் ஜாக்வஸ் ஹமேல் விருதை வழங்குவதற்கான ஒரு நிகழ்வாக இது இருந்தது. அந்த சந்திப்பின் போது ரோஸ்லின் அவர்கள் தன் சகோதரரை கொன்றவரின் தாயை தேடுவதற்கான காரணங்களையும் விளக்கினார். சில வாரங்களுக்கு பிறகு எனக்குள் நினைத்து கொண்டேன், இளம் கொலைகாரனாக மாறி ஒரு குருவை கொன்ற இந்த மகனின் தாயாக நான் இருந்தால் என்ன செய்வது? அவரின் தாயாக நான் எப்படி கஷ்டப்படுவேன்? அப்போதிலிருந்து டவுன் ஹாலில் பணிபுரியும் ஓர் இளம் பத்திரிகையாளரை சந்திக்க ஏற்பாடு செய்தேன். இந்த குடும்பத்தை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கவும், அவர்களை அழைக்க முடியுமா என்று கேட்கவும், நான் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் என்றும் உறுதியளித்தும் அவரை அழைத்தேன். முதலாக அந்த தாயை நேருக்கு நேர் சந்தித்தது அவரால் மறக்க முடியாத தருணமாக இருந்தது. இது ஒரு சிறப்பு கருணையின் தருணம். எங்களுக்காக கதவை திறந்ததும் அவர் கைகளை விரித்து எங்களிடம் மன்னிப்பு கேட்டார். நான் மன்னிக்க வரவில்லை, நம் வலியை ஒன்றாக சுமக்க வந்தேன் என்று சொன்னேன். அதனால் அவர் மிகவும் நெகிழ்ந்து என்னை கட்டி அணைத்தார். அருட்தந்தை ஜாக்வஸ் ஹமேல் அவர்களின் படுகொலை ரோமில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இப்போது அவரது பிரீவியரி என்ற ஜெப புத்தகம் சமீபத்திய மறைசாட்சிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட புனித பர்த்தலமேயுவின் பசிலிக்காவில் உள்ளது. மேலும் 2016 ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கானில் ஹமேலின் குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்து திருப்பலியை நிறைவேற்றினார்.
மறையுரையின் போது ஆரம்ப காலத்தில் இருந்ததை விட இன்று திரு அவையில் அதிகமான கிறிஸ்தவ மறைசாட்சிகள் இருக்கின்றனர் என்றும் அருட்தந்தை ஹமேல் அவர்கள் இப்போது இந்த வலைப்பின்னலின் ஒரு பகுதியாக இருப்பதாகவும் திருத்தந்தை குறிப்பிட்டார். கிறிஸ்துமஸ் குடில் தோன்றி 800 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அதன் நினைவாக ரோமில் திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேற புதிய பக்தி முயற்சி அனுசரிக்கப்படுகிறது. அது என்னவென்று இந்த பகுதியில் பார்ப்போம். கத்தோலிக்கர்கள் இந்த கிறிஸ்துமஸ் பருவத்தில் பிரான்சிஸ்கன் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் குடில் முன் இறைவேண்டல் செய்வதன் மூலம் முழுமையான மகிழ்ச்சியை பெற ஒரு சிறப்பு வாய்ப்பு உள்ளது. பிரான்சிஸ்கன் குழும பேரவை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் இந்த பரிகாரத்திற்கான ஒப்புதலை கோரியது. எனவே அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. டிசம்பர் 8ஆம் நாள் முதல் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் நாள் வரை கிறிஸ்துமஸ் குடில் முன் இறைவேண்டல் செய்து அனைத்து பாவங்களிலிருந்தும் தங்களை விலக்கி ஒப்புரவு அருள் அடையாளத்தின் வழியாக திருநற்கருணை பெற்று திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபம் செய்யும் எவருக்கும் முழுமையான பரிகார நிவர்த்தி கிடைக்கும் என்பதே இந்த ஜெப முயற்சியின் நோக்கம். கிறிஸ்துவின் வாழ்க்கை பற்றிய தனது தியானங்களின் விளைவாக புனித பிரான்சிஸ் அசிசி அவர்களால் உருவாக்கப்பட்ட முதல் கிறிஸ்துமஸ் குடில் 800வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் முழுமையான பரிகாரத்திற்கான இந்த வாய்ப்பு கோரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பேர்த்தோரிக்கோவின் புகழ்பெற்ற ராப் பாடகர் டாடி யாங்கி அவர்கள் தான் சமீபத்தில் எடுத்துள்ள முடிவின் மூலமாக அவருடைய ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறார். அது என்னவென்று இந்த பகுதியில் பார்ப்போம். டாடி யாங்கி என்ற இவர் உலக புகழ்பெற்ற புயத்ரோ ரிகானின் ராப் பாடகர். கிங் ஆஃப் ரெகெட்டான் என்று அழைக்கப்படும் இவர் ஒரு முக்கிய காரணத்திற்காக மேடை நிகழ்வுகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்து அவருடைய ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். திருவிவிலியம் சொல்வதை நான் உணர்ந்து கொண்டேன். ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டு தன் ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு என்ன லாபம்? எனவே இன்றிரவு நான் என்னை அடையாளம் கண்டு கொண்டேன். இயேசு என்னில் வாழ்கிறார், நான் அவருக்காக வாழ்வேன் என்று உலகம் முழுவதும் சொல்ல வெட்கப்படவில்லை. இந்த ராப் பாடகர் தனது நாட்டில் ஒரு பிரியாவிடை சுற்றுப்பயணத்தின் போது தனது வாழ்க்கையின் மிக முக்கியமான நாள் என்று இதை அறிவித்தார். ஒரு தனிப்பட்ட தருணத்தை ரசிகர்களுடன் பகிர்ந்து கொண்ட அவர், வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வது என்பது ஒரு நோக்கத்துடன் வாழ்வதற்கு சமம் அல்ல என்று கூறினார். இந்த அத்தியாயம் தனக்கு முடிவடையும் போது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது என்று கூறிய டாடி யாங்கி அவர்கள், இப்போது நம்பிக்கையே வாழ்க்கையின் மையமாக இருக்கும் என்கிறார். இந்த புதிய வாழ்க்கை என்னவாக இருக்கும் என்பது பற்றிய விவரங்களை இந்த கலைஞர் தெரிவிக்கவில்லை. ஆனால் அவரது அறிவிப்பு உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது கவனிக்கத்தக்கது. 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக இத்தாலியின் ரியேட்டி மறை மாவட்டத்தில் முதலாக அமைக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடிலை நினைவூட்டுகிறது இந்த ஆண்டின் வத்திக்கான் கிறிஸ்துமஸ் குடில். அந்த காணொலியை இந்த பகுதியில் பார்ப்போம். டிசம்பர் 9ஆம் நாள் வத்திக்கானில் புனித பேதுரு சதுக்கத்தில் கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் குடில் திறப்பு விழா நடந்தது. இந்த வருடம் அவை இத்தாலியில் இருந்து வந்தன. தாராள மனப்பான்மையால் இவற்றை சாத்தியமாக்கிய நன்கொடையாளர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சந்தித்து பேசினார். ஒவ்வொரு பிறப்பு காட்சி முன்பும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லஹேமில் நடந்ததை நினைவு கூறுகிறோம். இது நமது பரபரப்பான அன்றாட வாழ்வில் அமைதி மற்றும் ஜெபத்திற்கான ஏக்கத்தை நம்மில் எழுப்ப வேண்டும். மௌனமாக இருந்து அந்த தொழுவத்தின் நாற்காலியிலிருந்து இயேசு நமக்கு சொல்வதை கேட்கலாம். அதே சமயம் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பற்றிய எண்ணம் வருத்தம் கலந்து இருக்கலாம் என்ற உண்மையை திருத்தந்தை மறைக்கவில்லை. இயேசுவை பற்றி நாம் சிந்திக்கிறோம். கடவுள் மனிதராக, சிறியவராக, ஏழையாக, ஆதரவற்றவராக மாறினார். புனித பூமியின் மக்கள் அனுபவிக்கும் துயரத்தை நாம் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியாது. நமது சகோதர சகோதரிகளுக்கு, குறிப்பாக குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர்களுக்கு நமது நெருக்கத்தையும் ஆன்மீக ஆதரவையும் தெரிவிக்கிறோம். அவர்கள் போருக்கு உண்மையான விலையை செலுத்துகிறார்கள். கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் கிறிஸ்துமஸ் மரத்தின் திறப்பு விழா ஸ்பெயின் கர்தினால் பெர்னாண்டோ வர்கீஸ் மற்றும் வத்திக்கான் நகர மாநில கவர்னரேட்டின் தலைவர் மற்றும் செயலாளர் அருட்சகோதரி ரஃபேலா பெட்ரினி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. கிறிஸ்து பிறப்பு காட்சி இத்தாலியின் ரியட்டி மறை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறது.
மேலும் 800 ஆண்டுகளுக்கு முன்பு புனித பூமிக்கு சென்ற பிறகு புனித பிரான்சிஸ் அவர்கள் அந்த சுற்று வட்டாரத்தில் தோற்றுவித்த வரலாற்றின் முதல் குடிலை இது நினைவுபடுத்துகிறது. உருவங்கள் ஆள் உயரம் இருப்பதோடு 13ஆம் நூற்றாண்டு ஆடைகளை அணிந்துள்ளன. இதில் ஒரு சிறப்பு அம்சமும் உள்ளது. இது புனித பிரான்சிஸ் மற்றும் புனித பிரான்சிஸ்கன்களை காட்சிப்படுத்துகிறது. கிறிஸ்துமஸ் அன்று குழந்தை இயேசுவின் சுரூபம் அசிசியின் புனித பிரான்சிஸ் சுரூபத்தின் கைகளில் வைக்கப்படும். இத்தாலியின் பீட்மாண்ட் பகுதியின் 80 அடி உயரமுள்ள கிறிஸ்துமஸ் மரம் புனித பேதுரு சதுக்கத்தை ஒளிரச் செய்திருக்கிறது. நிகழ்வின் இறுதியில் வத்திக்கான் அமைப்பானது தேவைப்படும் நிலையில் உள்ளவர்களுக்கு இரவு உணவை வழங்கியது. இந்த நிகழ்வானது புதிய கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் பிறப்பு காட்சியின் வெளிச்சத்தில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.